போன வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு 6 வகையான மீனெல்லாம் ஈரோடு வழியாக நான் வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல பிரீடர் கிட்ட வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் அடிபட்டிருக்கு. ஆனால் லீக் எதுவுமே இல்லை. சின்ன பசங்க ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஆனால் அவங்க வந்து கூர்மையான சிசர் வச்சு கட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து லீக்கேஜில் நிறைய தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுச்சு. மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் நான் சேவ் பண்ணிட்டேன். மீன் ஒன்றுமே ஆகலை, எல்லாம் சேஃபாக தான் இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸில் ப்ரீடிங் செட்டப்லாம் பண்ணியாச்சு. சரிப்பா, 2-3 எடுத்துன்னு வாங்க, சேல்ஸ் ஆகுதான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போக போக நான் இன்னும் ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. கடையில் வந்து கடைசி ஆப்ஷன் தான், அது என்னோடய பிளான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்காக இதே ஆஃபரு நான் உங்களுக்கும் தரேன் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ப்ரோ எனக்கு வந்து இந்த வகை மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சண்டே பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். டைரக்ட் டீலிங், எதுவுமே மிடில் மேன் எதுவுமே கிடையாது, ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மக்களுக்கு மெயினாக அது தெரியணும். 100 ரூபாய் வச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அது லாபத்தில் முடியுதா இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகுதான்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த vlogல நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மக்களே, பாய் வீட்டு பண்ணையில் நான் உங்களை வர வைக்கிறேன். மக்களே, நீங்கள் யோசிக்கலாம், எதுக்காக இந்த பையன் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு. நிறையா வாய்ப்பு இருக்குங்க, நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மீன் பண்ண வியாபாரம் தான். ஸோ என்னோடய டார்கெட் என்னென்னா, ஒரு பேர் வச்சுட்டு 100 பேர் எப்படி ஆக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமும் அந்த பேர் விற்றா எவ்வளோ காசு வருது, அது லாபகரமாக முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் வீக்கில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கடையில் இல்லை உங்கள் சரௌண்டிங்கில் இருக்க கடையில் போய் நீங்கள் கேதர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், இந்த மாதிரி மீன் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அவங்க மீன் வாங்கினாங்கன்னா எவ்வளோக்கு வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு அதே மீன் கடையில் போயிட்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோக்கு விற்பீங்க அது தெரிஞ்சுக்கணும். நாம் ஏதோ தானோ சொல்லிட்டு இந்தாங்க எனக்கு இந்த காசில் இந்த மீன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது அவங்களுக்கும் லாபகரமாக முடியும், நம்மளுக்கும் லாபம் தேவை. ஸோ பெட்டர் கேதர் த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குங்க. டைரெக்டாக இறங்குனா வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் உழைப்பு போடுறதும் வேஸ்ட்டு, தீனிக்கு காசு போடுறதும் வேஸ்ட்டு, இந்த மாதிரி vlog எடுக்கிறதும் வேஸ்ட்டு. ஸோ பெட்டர் நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள், தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட். தெரியாமல் நான் வந்து இந்த இடத்துல போய் குதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பள்ளத்தில் போய் விழுந்துடக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி இந்த தாட்ஸு எனக்கு வந்துச்சு, நான் மறுபடியும் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீட்டுக்கு முன்னாடி ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அது எதிரில் பார்த்தேன்னா ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிறுவடை, பெருவடை, கோழி குஞ்சுங்க இருக்குது. ஒயிட் பேக்கிங், அதாவது வெள்ளை வாத்துக்குட்டி, அது மேலே இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும். இங்கே வந்துட்டு ஒரு 50 பீஸ் மேலே இருக்குது. அது ரெகுலராக சேல்ஸ் ஆகினு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முயல் குட்டிங்க. ஆவரேஜாக நான் எப்போவுமே பார்க்கும்போது ஒரு 10-20 குட்டி கடையில் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்க ப்ரீடிங் பேரும் ஒரு 2-3 ப்ரீடிங் பேர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அடுத்ததாக வந்து லவ் பேர்ட்ஸ் இல்லாத கடையே கிடையாதுங்க. எல்லா இடத்துலையும் லவ் பேர்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி பச்சை கலரு, ஊதா கலர்லாம் கண்டிப்பாக நிறையா சுற்றினு தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபின்ச்சஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது வந்து நிறைய பேர் இம்போர்ட் பண்ணுறாங்க.
ப்ரீடர்ஸ் ரொம்ப கம்மி. இந்த ஜாவா ஃபின்ச்சஸோட ப்ரீடர்ஸ் ரொம்ப கம்மி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. இது நிறைய பேர் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. கலர் கலர் வெரைட்டி எல்லாம் இறக்கியிருக்காங்க. சரிங்க, நம்ம மீன் கடைக்கு வந்துட்டோம். அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த கடையில் ஆஸ்கர் வெரைட்டி மீன் இருக்குது. ஃப்ளவரானும் பெரிய சைஸில் இருக்குது. குட்டி குட்டி ஃப்ளவரான்லாம் இருக்குது. இது வந்து 2 இன்ச்சு 5 இன்ச் கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ளவரான். காம்ஃபா வெரைட்டி, எஸ்ஆர்டி, இதெல்லாம் கொஞ்சம் 4-5 வெரைட்டியாக கொஞ்சம் இறக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு தேவைப்படுற ஜீப்ரா ஃபிஷ்ஷஸ்ஸு. இது உங்களுக்கே தெரியும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து மிக்சட் கப்பி வெரைட்டி தான் நம்ம அதிகமாக பண்ணுறோம். இங்கே வந்து மிக்சட் கப்பி இருக்குது. மாலி ஃபிஷ்ஷும் இருக்குங்க, பிளாக், ஒயிட், ஆரஞ்சு. சரி, நம்ம எதுக்கு வெறும் கையில் வரணும், அதுக்காக தான் இந்த ஷோ கிளாஸ் வாங்கியாச்சு. நம்ம வச்சுருக்க மீன் வேறு எந்த கடையிலையும் இல்லை. சரி, ஆஃபர் கொடுத்தேன், இவ்வளோ ப்ரைஸுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு ஹோல்சேல் ரேட்டில். சரிப்பா, 2-3 எத்தனை வாங்க, சேல்ஸ் ஆதான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் போக போக நான் இன்னும் ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே. கடையில் வந்து கடைசி ஆப்ஷன் தான், அது என்னோடய பிளான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்காக இதே ஆஃபரு நான் உங்களுக்கும் தரேன் ஆன்லைனில். ஸோ ஆன்லைனில் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ப்ரோ எனக்கு வந்து இந்த வகை மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சண்டே பர்டிகுலர் ஒரு இடத்துல வந்து நான் உங்களை கூப்பிட்றேன். அந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். டைரக்ட் டீலிங், எதுவுமே மிடில் மேன் எதுவுமே கிடையாது, ப்ரோக்கரேஜ் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம மற்ற கடையில் தான் பார்த்தோம். நம்மக்கிட்ட என்ன வகை மீன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஜாப்பனீஸ் ப்ளூ இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட் டெக்ஸ்டோ இருக்குது. நல்லா ஹை குவாலிட்டியான எக்ஸாட்டிக் கப்பி இது. அடுத்த டப்பில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ரெட் டெயில், அதாவது எலிஃபென்ட் இயர்னு சொல்லுவாங்க. பிளாட்டினம் வெரைட்டி, டம்போ இயர் வெரைட்டி இது, எக்ஸாட்டிக் கப்பி. ரீஸில் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அது நம்ம கையிலையும் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் செல்லிங் கப்பி எலக்ட்ரிக் ப்ளூ. எக்ஸாட்டிக் கப்பி வெரைட்டியில் இதுவும் சேரும். நம்ம ஜெட் பிளாக் மாதிரி தான் தெரியும், ஆனால் ப்ளூ கலர் மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு ஷேட் அடிக்கும். இது ஒரு எக்ஸாட்டிக் கப்பிங்க. அடுத்தது சூப்பர் குவாலிட்டியான நம்மளோட மெட்டல் லேஸு, பக்கா கலரில் வெளியில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்லர் வெரைட்டியும் இருக்குது. இது வந்து மோஸ்ட்லி டேங்க்கில் போடுவாங்க. பிளான்ட் செட்டப் பண்ணிட்டு அந்த வாலும் அந்த செடி வெளியில் வரும்போது மீன் பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த சில்லி மொசைக்கு டம்போ இயருங்க. இது நிறைய பேர்கிட்ட இருக்காது, ஆனால் இருந்துச்சுன்னா டப்பா ஃபுல் ஆகிற வரைக்கும் குட்டி போடுற ஒரு அரிய வகை கப்பி வெரைட்டி. சில்லி மொசைக்கு டம்போ இயர், பாடி ஃபுல்லாக ஷைன் அடிக்கும், எக்ஸாட்டிக் கப்பி இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்குமே கிடைக்காத ஹெச்பி ப்ளூ, ஹாஃப் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேரான ப்ரீடர்கிட்ட நான் இந்த கலெக்ட் பண்ணதுங்க. இது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, இது பேர் கிளாஸ் பெல்லி, கோய் வெரைட்டியில் சேரும். நார்மல் கேஸ் பெல்லி எல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் கோய் வெரைட்டி ரேரு. அடுத்தது ரொம்ப டிமாண்டடான மீனுங்க, பர்பிள் பெரி டிராகனு. ஒரு நேரத்தில் செட் ஆயிடுச்சுன்னா அது குட்டி போட்டுன்னு இருக்கும். ப்ரீடர்ஸ்லாம் ரொம்ப கலெக்டிவாக வச்சுருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சடு கப்பிங்க. இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணனா, நம்ம கிட்ட இருக்கிற டல் குவாலிட்டி,
அதாவது நம்ம கிட்ட இருக்க எக்ஸாட்டிக் மீன் வந்து கலர் கம்மியாக இருக்குன்னா நான் இந்த மாதிரி மிக்சரில் போட்டு வச்சிருவேன். நார்மல் மீன்லன்னா இந்த சைஸில் இருக்காது. ஸோ இதெல்லாம் வெயிலில் டெஸ்டடான மீனுங்க. மழை வெயில் புயல் அடிக்கும் போதெல்லாம் இதெல்லாம் டெஸ்டடு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ரிசல்ட்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் அடிப்படாத மீனுங்க இதெல்லாம் வெயிலில். இந்த தாட் எப்படி வந்ததுன்னா பக்ரீத்தோட குர்பானியோட தாட்ஸ் தான். குர்பானின்னு சொன்னால் எல்லாத்தையும் நம்ம இழக்கணும், எல்லாத்தையும் சொல்ல, நம்மளோட மெயின் ஹார்ட் அது குர்பான் செய்யும்போது நம்மளுக்கு அந்த ஃபீல் வரணும், ப்ரோ அது எங்கள் விட்டு போகுது ப்ரோன்னு சொல்லிட்டு. அதுதான் மெயின் குர்பானி தான். நிறைய பேர் வந்து ஆடு தேடி வந்தாங்க வெட்டரி மார்க்கெட்லேயும் சரி, வேறு இடத்துல, நிறைய இடத்துல ட்ரிப்ளிகேன்னு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நானும் சுற்றி பார்த்தேன். நிறைய பேர் வந்து பெரிய ஆடும் கேட்டாங்க, விலை செட் ஆகலை. சரி சின்ன ஆடும் கேட்டாங்க, அப்போது வந்து அந்த மீட்டு வந்து கரெக்டான கேஜி செட் ஆகலை. என்ன தான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ப்ரோ ஒன்று நீங்களே ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை மற்றவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண காசு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் இல்லை நான் வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகிறேன்னா அது உங்களுக்கும் லாபம் தராது, மற்றவங்களுக்கும் லாபம் தராது. ஸோ பெட்டர் 50-50 சான்சஸ் தான் நீங்கள் எடுக்கணும். ஒன்று நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்கணும், இல்லை அவங்க சொல்கிறது நீங்கள் கேட்கணும். ஸோ பார்கெனிங் பண்ணுறது நிறைய பேருக்கு ஸ்கில் இருக்கலாம், ஆனால் குர்பானி வந்து அது ஆகுமா ஆகான்னு சொல்லிட்டு அது மேலே தான் தெரியும். ஸோ என்னோடய தாட்ஸ் என்னன்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை இந்த vlog த்ரூவாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம்பிளாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம பாய் வீட்டு பண்ணியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.